ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலில் ஒரு சிம்பிளான சட்னி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் தேங்காய், 2 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, ரெட் சில்லி, பொட்டுக்கடலை. இது ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டுருக்கும் போதே ஒரு 6-7 ரெட் சில்லி இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் இட்லி தோசை நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிடும் போது. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி உருவம் மாறினதும் கொஞ்சம் நேரம் கழித்து தேங்காய் துருவி வச்சுக்கணும். ஒரு 10 பல் தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு துருவி வச்சுக்கோங்க. அதை போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுக்கே போதும் தேங்காய் வதக்கினது. கொஞ்சமாக 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு தாளிக்க வெறுமை கடுகும் கருவேப்பிலையும் போதும். தாளித்து இதுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். உங்களுக்கு அது எவ்வளோ கெட்டியாக வேணுனாலும் கெட்டியாக, இல்லை தண்ணி விட்டு இந்த மாதிரி லிக்விடாக இருக்கணுன்னாலும் ஓகே, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.